குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். வணக்கம். செய்திச் சுருக்கம். முஸ்லிம் மதத்தைச் சேர்ந்தவர்கள் தானமாக வழங்கிய நிலங்கள் மூலம் வரும் வருவாய் மசூதி, முஸ்லிம்களின் கல்வி மேம்பாடு உள்ளிட்டவற்றுக்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த வக்ஃபு சொத்துக்களை நிர்வகிப்பதற்காக கடந்த 1995ஆம் ஆண்டு வக்ஃபு வாரிய சட்டம் உருவாக்கப்பட்டது. இந்த சட்டத்தில் இப்போது திருத்தங்கள் செய்யப்பட்டு லோக்சபாவில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. பார்லிமெண்ட் விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு சட்ட மசோதாவை தாக்கல் செய்தார். வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதாவுக்கு காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தன. மசோதா குறித்த மத்திய அரசின் விளக்கங்களை ஏற்க மறுத்தன. இந்த சட்ட திருத்த மசோதா முஸ்லிம்களுக்கு எதிரானது என கூறி அவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். இதனால் அவையில் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. மசோதாவுக்கு எதிர்ப்பு கிளம்பியதால் வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதா பார்லிமெண்ட் கூட்டுக்குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இப்படி பேச எவ்வளவு தைரியம்? டிஎம்சி எம்பிக்கு டோஸ் விட்ட தன்கர். ஒலிம்பிக் மல்யுத்தம் ஃப்ரீ ஸ்டைல் பிரிவில் ஃபைனலுக்கு முன் இந்திய வீராங்கனை வினேஷ் போகட் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். இந்த விவகாரம் ராஜ்யசபாவிலும் எதிரொலித்தது. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பேசும்போது வினேஷ் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதன் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்று கேள்வி கேட்டார். இந்த விவகாரம் பற்றி விவாதிக்கவும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் குரல் எழுப்பியதால் சலசலப்பு ஏற்பட்டது. ஆனால் சபை தலைவர் ஜெகதீப் தன்கர் அனுமதி தரவில்லை. தன்கர் கூறும்போது, வினேஷ் தகுதி நீக்க விஷயத்தில் எதிர்க்கட்சிகள் தங்களுக்கு மட்டுமே வருத்தம் இருப்பதாக நினைத்துக் கொள்கிறார்கள். ஜனாதிபதி, பிரதமர், நான் உள்பட இந்த தேசமே அதன் வலியை உணர்கிறது. இதை அரசியலாக்குவது அந்த பெண்ணுக்கு செய்யும் அவமரியாதை. அவர் இன்னும் நிறைய சாதிக்க வேண்டியிருக்கிறது. ஹரியானா அரசு வினேஷை பதக்கம் வென்றவராக அங்கீகரித்து அவருக்கு நிதியுதவி அறிவித்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது என தன்கர் கூறினார். எனினும் இந்த விவகாரம் பற்றி விவாதிக்க வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் குரல் எழுப்பினர். அப்போது திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி டெரிக் ஓபிரையன் சபை தலைவரை நோக்கி கூச்சலிட்டார். இதனால் ஜெகதீப் தன்கர் கோபமடைந்தார். எவ்வளவு தைரியம் இருந்தால் சபை தலைவரை பார்த்து இப்படி பேசுவீர்கள்? உங்கள் நடத்தை மிகவும் அசிங்கமாக உள்ளது. இந்த சபையின் கண்ணியத்தை குறைக்க வேண்டாம். இன்னொரு முறை இப்படி நடந்தால் வெளியே அனுப்பிவிடுவேன் என எச்சரித்தார். You are shouting at the chair. I condemn your action. Next time I will show you the door. How dare you shout at the chair? And senior leaders are not taking note of it. This is unbecoming conduct. I will not countenance it. Honorable members. ராஜ்யசபாவில் சலசலப்பு தொடர்ந்த நிலையில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் வெளிநடப்பு செய்தனர். அவர்களின் நடவடிக்கைக்கு அதிருப்தி தெரிவித்த ஜெகதீப் தன்கர், சில நேரங்களில் நான் இங்கு உட்கார முடியாத சூழ்நிலை ஏற்படுகிறது. கனத்த மனதுடன் சபையை விட்டு வெளியேறுகிறேன் என கூறி எழுந்து சென்று விட்டார். துணைத் தலைவர் ஹரிவன்ஷ் சிங் ராஜ்யசபாவை நடத்தினார். மோடி வீடும் ஒரு நாள் சர்ச்சையை கிளப்பிய காங்கிரஸ், வங்கதேச நிலை வரும். மத்திய பிரதேச மாநில காங்கிரஸ் முன்னாள் அமைச்சர் சஜன் சிங் வர்மா இந்தூர் மாநகராட்சி ஊழல்களுக்கு எதிராக காங்கிரஸ் தொண்டர்கள் நடத்திய போராட்டத்தில் பேசினார். வங்கதேசத்தில் ஷேக் ஹசீனாவின் தவறான கொள்கைகளால் அவரது அரசுக்கு எதிராக மக்கள் போராடுகின்றனர். போராட்டக்காரர்கள் பிரதமர் இல்லத்துக்குள்ளேயே நுழைந்துவிட்டதாக டிவியில் செய்திகள் வருகின்றன. பிரதமர் மோடி அவர்களே, நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள், உங்கள் தவறான கொள்கைகளால் ஒரு நாள் மக்கள் பிரதமர் இல்லத்தில் புகுந்து ஆக்கிரமிப்பு செய்வார்கள். இலங்கையில் சில ஆண்டுகளுக்கு முன்பு இது நடந்தது. வங்கதேசத்தில் இப்போது நடக்கிறது. அடுத்து இந்தியாதான் என சஜன் சிங் வர்மா பேசினார். அவரின் பேச்சுக்கு இந்தூர் பாரதிய ஜனதா இளைஞரணி தலைவர் சௌகத் மிஸ்ரா கண்டனம் தெரிவித்தார். தேசத்துக்கு எதிரான மொழியில் பேசிய காங்கிரஸ் முன்னாள் அமைச்சர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அவர் போலீசில் புகார் அளித்தார். இதேபோல் முன்னாள் மத்திய அமைச்சர் சல்மான் குர்ஷித்தும் ஒரு சர்ச்சை கருத்தை பதிவு செய்துள்ளார். காஷ்மீரில் இயல்பான நிலை இருப்பது போல தெரியலாம், நாட்டிலும் அப்படி தெரியலாம். 2024 வெற்றியை அவர்கள் கொண்டாடலாம். ஆனால் நிலைமை அப்படி இல்லை. மேலே அது தெரியவில்லை, உள்ளே ஏதோ நடக்கிறது. வங்கதேசத்தில் நடந்தது எங்கும் நடக்கலாம். சில விஷயங்கள் அதை தடுக்கின்றன என சல்மான் குர்ஷித் கூறினார். அவரது பேச்சுக்கும் பாரதிய ஜனதா தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ராகுல் போட்டோ பதிவிட்டு சிக்கலில் சிக்கிய கங்கனா.
40 கோடி ரூபாய் மான நஷ்ட வழக்கு. லோக்சபாவில் சாதிவாரி கணக்கெடுப்பு பற்றி பேசியபோது ராகுலின் சாதி குறித்து அனுராக் தாக்கூர் கேள்வி எழுப்பியது சமீபத்தில் சர்ச்சையானது. அதன் தொடர்ச்சியாக நடிகையும் பாரதிய ஜனதா எம்பியுமான கங்கனா ரணாவத் தனது இன்ஸ்டா பக்கத்தில் ராகுலின் எடிட் செய்த போட்டோவை பதிவிட்டு அடுத்த சர்ச்சையை கிளப்பினார். தலையில் குல்லா, கழுத்தில் சிலுவை, நெற்றியில் சந்தனம், குங்குமம் வைத்தபடி இருக்கும் ராகுலின் போட்டோவை பதிவிட்டு அதற்கு கீழே யாருடைய சாதியையும் கேட்காமல் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த விரும்புபவர் என்றும் எழுதியிருந்தார். கங்கனாவின் இந்த பதிவை நெட்டிசன்கள் பலரும் விமர்சித்தனர். இப்படி ஒரு பதிவை வெளியிட்ட கங்கனாவுக்கு எதிராக 40 கோடி ரூபாய் கேட்டு சுப்ரீம் கோர்ட் மூத்த வக்கீல் நரேந்திர மிஸ்ரா அவதூறு வழக்கு தொடர்ந்துள்ளார். ஒருவரின் எடிட் செய்த போட்டோவை அவரின் அனுமதி இல்லாமல் இன்டர்நெட்டில் வெளியிடுவது ஐடி சட்டப்படி சட்டவிரோதம். மீம்ஸ் போட்டு ஒருவரின் ஆளுமையை களங்கப்படுத்த யாரும் பார்லிமென்ட்டுக்கு வரவில்லை. தனது சோசியல் மீடியா பக்கத்தில் பதிவிட்டதன் மூலம் ஐடி மற்றும் பிஎன்எஸ் விதிகளை கங்கனா மீறியுள்ளார். லோக்சபா சபாநாயகர் ஓம் பிர்லா, பாரதிய ஜனதா தேசிய தலைவர் ஜே.பி. நட்டாவிடம் கங்கனா ரணாவத்தை கட்சியிலிருந்து நீக்க கோரிக்கை வைத்துள்ளோம் என்றும் மிஸ்ரா கூறியுள்ளார். கடந்த வாரம்தான் ராகுல் மது அருந்திவிட்டு பேசுவதாகவும் அவருக்கு போதை மருந்து சோதனை நடத்த வேண்டும் என்றும் பேசி கங்கனா கடும் விமர்சனங்களுக்கு ஆளானார். என்னை பார்த்து அரசு அஞ்சுகிறது. சவுக்கு சங்கரால் பரபரப்பு. திமுக அரசு என்னை கண்டு அஞ்சுகிறார். அதன் காரணமாக தான் தினந்தோறும் என் மீது புதிய வழக்குகள் பதிவு செய்யப்படுகின்றன. பெண் போலீசார் குறித்து அவதூறாக பேசியதாக யூடியூபர் சவுக்கு சங்கர் மீது தமிழகம் முழுவதும் பல போலீஸ் நிலையங்களில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவலை போலீஸ் நிலைய இன்ஸ்பெக்டர் சுபலட்சுமி கொடுத்த புகாரின் அடிப்படையில் மார்த்தாண்டம் மகளிர் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட சவுக்கு சங்கரை நேற்றிரவு புழல் சிறையில் இருந்து நாகர்கோவிலுக்கு வேனில் போலீசார் அழைத்து வந்து அதிகாலையில் நாகர்கோவில் கிளை சிறையில் அடைத்தனர். காலை 11 மணியளவில் குளித்துறை கோர்ட்டில் நீதிபதி மோசஸ் ஜெபசிங் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டார். சவுக்கு சங்கரை போலீஸ் காவலில் விசாரிக்க அனுமதிக்கும்படி அரசு தரப்பு வழக்கறிஞர் வாதிட்டார். அதற்கு சவுக்கு சங்கர் வழக்கறிஞர் எதிர்ப்பு தெரிவித்தார். இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி சவுக்கு சங்கருக்கு சொந்த ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். கோர்ட் ஜாமீன் வழங்கியதை தொடர்ந்து சவுக்கு சங்கரை பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் சென்னைக்கு அழைத்து சென்றனர். கோர்ட்டிலிருந்து வெளியே அழைத்து வரப்பட்ட சவுக்கு சங்கர் பத்திரிகையாளர்களை பார்த்ததும் திமுக அரசு என்னை கண்டு அஞ்சுகிறது, உதயநிதி என்னை கண்டு அஞ்சுகிறார், அதன் காரணமாகத்தான் புதிய வழக்குகள் பதிவு செய்யப்படுகின்றன என கூறியபடியே சென்றார். திமுக அரசு என்னை கண்டு அஞ்சுகிறார். அதன் காரணமாக தான் தினந்தோறும் என் மீது புதிய வழக்குகள் பதிவு செய்யப்படுகின்றன. $20 லட்சம் லஞ்சம் வாங்கிய அமலாக்கத்துறை உதவி இயக்குனர். பொறி வைத்து பிடித்த சிபிஐ. சொத்து குவிப்பு வழக்கில் சிக்கிய திண்டுக்கல் அரசு டாக்டரை மிரட்டி $20 லட்சம் லஞ்சம் வாங்கிய அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரியை 2023 இறுதியில் தமிழக லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். அதே பாணியில் மிரட்டி பணம் கேட்ட அமலாக்கத்துறை துணை இயக்குனர் டெல்லியில் கைது செய்யப்பட்டார். சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பான புகாரின் பேரில் மும்பையைச் சேர்ந்த நகைக்கடை அதிபரின் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சில நாட்களுக்கு முன் சோதனை நடத்தினர். டெல்லியில் அமலாக்கத்துறை உதவி இயக்குநராக பணிபுரியும் சந்தீப் சிங் யாதவ் நகைக்கடை அதிபரை அணுகினார். உங்கள் மகன் மீது வழக்கு பதிவு செய்யாமல் இருக்க $20 லட்சம் கொடுத்தாக வேண்டும், இல்லாவிட்டால் வழக்கு போட்டு உள்ளே தள்ளிவிடுவோம் என சந்தீப் சிங் யாதவ் மிரட்டியதாக கூறப்படுகிறது. இது பற்றி சிபிஐயிடம் நகைக்கடை அதிபர் புகார் செய்தார். சிபிஐ அதிகாரிகள் அறிவுரைப்படி டெல்லி லஜ்பத் நகர் மார்க்கெட்டில் வைத்து பணத்தை கொடுப்பதாக நகைக்கடை அதிபர் சொன்னார். அதற்கு ஒப்புக்கொண்ட அமலாக்கத்துறை உதவி இயக்குநர் சந்தீப் சிங் யாதவ் லஜ்பத் நகர் மார்க்கெட் பகுதிக்கு வந்தார். லஞ்ச பணத்தை அவர் பெற்றபோது மறைந்திருந்த சிபிஐ அதிகாரிகள் சுற்றி வளைத்து கைது செய்தனர்.
கைது செய்யப்பட்ட சந்தீப் சிங் யாதவ் மத்திய நேரடி வரிகள் வாரியத்தில் அதிகாரியாக பணியாற்றினார். கடந்த ஆண்டு மே மாதத்தில் தான் அமலாக்கத்துறை உதவி இயக்குநராக பதவி உயர்வு பெற்றார். சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்குகளை விசாரிக்கும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் லஞ்சம் கேட்டு சிக்கும் சம்பவங்கள் தொடர்கதையாக நடக்கிறது. 2023 நவம்பரில் ராஜஸ்தானில் நவல் கிஷோர் மீனா என்ற அமலாக்கத்துறை அதிகாரியை அம்மாநில லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். சிட்ஃபண்ட் நிறுவன மோசடி புகாரில் அதன் உரிமையாளரை கைது செய்யாமல் இருக்க 17 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய போது நவல் கிஷோர் மீனா கைது செய்யப்பட்டார். டெல்லி மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் கைதான தொழிலதிபர் அமன்தாலை விடுவிப்பதாக கூறி 5 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கிய குற்றச்சாட்டில் அமலாக்கத்துறை உதவி இயக்குநர் பவன் காத்ரி உள்ளிட்ட 6 அதிகாரிகளை 2023 ஆகஸ்டில் டெல்லியில் சிபிஐ கைது செய்தது. பெட்டிக்கடை மிட்டாய் போல் கிடைக்கும் போதைப் பொருள். சென்னை நங்கநல்லூர் அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவனின் புத்தகப் பையை ஆசிரியர் சோதனையிட்டபோது அதில் கஞ்சா பொட்டலங்கள் இருந்ததை அறிந்து போலீசில் புகார் கூறியுள்ளனர். அந்த மாணவன் கஞ்சா பொட்டலங்களை பழவந்தாங்கல் ரயில் நிலையத்தில் வாங்கியதாக தெரியவந்துள்ளது. தமிழகம் போதைப்பொருள் கேந்திரமாக மாறி வருவதையும் பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் பொதுமக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள பகுதிகளில் பெட்டிக்கடைகளில் மிட்டாய் விற்பது போல் சர்வ சுதந்திரமாக போதைப் பொருட்கள் விற்பனை நடைபெறுகிறது. அடுத்த தலைமுறையை பாழாக்கும் போதைப்பொருள் விற்பனையை இரும்புக்கரம் கொண்டு அடக்க வேண்டிய காவல்துறையை எதிர்க்கட்சியினரை பழிவாங்க மட்டும் திமுக அரசின் முதல்வர் பயன்படுத்துகிறார். இளம் தலைமுறையினரை போதைப் பழக்கத்திலிருந்து காப்பாற்ற போதை விற்பனையை அரசு கட்டுப்படுத்த வேண்டும் என்று பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தமிழக மீனவர்கள் கைது. இலங்கை கடற்படை நடவடிக்கை. ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் துறைமுகத்திலிருந்து 32 மீனவர்கள் 4 நாட்டு படகில் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். மன்னார் அருகே அவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அங்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 32 மீனவர்களையும் கைது செய்தனர். அவர்களின் 4 நாட்டு படகுகளையும் பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட 32 மீனவர்களும் இலங்கை கற்பிட்டி கடற்கரை முகாமுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். அங்கு அவர்களிடம் விசாரணை நடக்கிறது. மீனவர்கள் 32 பேர் சிறைப்பிடிக்கப்பட்ட தகவல் அறிந்ததும் சக மீனவர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் அதிர்ச்சியடைந்தனர். சமீப காலமாக தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவது அதிகரித்து வருகிறது. மத்திய மாநில அரசுகள் உடனடியாக தலையிட்டு அவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மீனவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தமிழக மீனவர்களை ரிலீஸ் செய்யும் வரை விடமாட்டோம். தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் அடிக்கடி கைது செய்யப்படுவது தொடர்கதையாக இருக்கிறது. சமீபத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையுடன் டெல்லி சென்ற தமிழக மீனவர்கள் சங்க பிரதிநிதிகள் மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்து இப்பிரச்சினைக்கு தீர்வு காண வலியுறுத்தினர். அமைச்சரும் சுமூக தீர்வு காண நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்திருந்தார். இச்சூழலில் இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி டெல்லியில் அகில இந்திய மீனவர் காங்கிரஸ் இன்று போராட்டம் நடத்தியது. ஜந்தர் மந்தரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தமிழக மீனவர் சங்கங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். மீனவர்கள் மற்றும் அவர்களின் படகுகளை இலங்கை அரசு விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினர். தொடர்ந்து ஸ்ரீலங்கா கடற்படையினால் நம்மளுடைய இந்திய மீனவர்கள், தமிழ்நாட்டு மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்படுகிறார்கள். அதை கண்டித்து போன வாரம் 2 வாரங்கள் முன்பு ராமேஸ்வரத்தில் நாங்கள் ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம், கண்டனத்தை தெரிவித்தோம். இன்று டெல்லியில் ஜந்தர் மந்தரில் எங்களுடைய எதிர்ப்பினை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து ஸ்ரீலங்கா அரசு இந்த மாதிரி நம்மளுடைய மீனவர்களை சிறைப்பிடித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் உடனடியாக விடுவிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, 178 படகுகளை பிடித்து வைத்திருக்கிறார்கள், அதையும் விடுவிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கோம். அதை விடுவிக்கும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் என்று இந்த இடத்தில் பதிவு. ஆபாசமாக திட்டிய எஸ்ஐக்கு பறந்தது சஸ்பெண்ட் உத்தரவு. வண்டிக்கு ஆளு ஏறக்கூடாது. திண்டுக்கல் நிலக்கோட்டையைச் சேர்ந்த பூ வியாபாரிகள் சிலர் மதுரை சந்தைக்கு பூக்களுடன் சரக்கு வாகனத்தில் சென்றனர். மதுரை கூடல்புதூர் காவல் நிலையம் எல்லைக்குட்பட்ட சோதனை சாவடிக்கு வந்தபோது எஸ்ஐ தவமணி நிறுத்தினார். சரக்கு வாகனத்தில் வந்ததை கண்டித்து வாய்க்கு வந்தபடி திட்டினார். செருப்பால் அடிப்பேன் என்றும் ஆபாசமாகவும் வியாபாரிகளை பேசியது சர்ச்சையானது. வண்டிக்கு ஆளு ஏறக்கூடாது. வண்டி காசு கேட்டான் செல்போன் எடுத்து
யார பாரு ஒட்ட ஏனா கட்டேன் டாக்டர் ஏனா கட்டேன் நானே இதான் எங்க வரது கட்டி இருக்கேன் சாமி எத்தனை வண்டி ஓடுறான்னு கேட்டேன் எனக்கு வந்தோடனே நம்ம நொட்டாரு பூத்துறான்னு இருக்கேன் நாளைக்கு ஆளை எடுத்து மாதிரி எஸ்ஐ பேசும் வீடியோ வைரலானது. இதனால் எஸ்ஐ தவமணியை சஸ்பெண்ட் செய்து மதுரை மாநகர ஆணையர் லோகநாதன் உத்தரவிட்டுள்ளார். அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கையும் தற்போது எடுக்கப்பட்டுள்ளது.